இன்னைக்கு அழகான ஒரு குட்டி அறுவடையை பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு செம்பருத்தி பூவில் ஒரு பூ பூத்திருந்துச்சுங்க. வெள்ளிக்கிழமை சாமி படத்துக்கு போடலாம் அப்படின்னு பறித்து எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நம்ம நித்தியமல்லி கொடியிலையும் கொஞ்சம் பூக்கள் பூத்திருந்துச்சு. கொடியை நல்லா கட்டி விட்டு மண்ணை கிளறி விட்டு டிஏபி போட்டதுக்கப்புறமா நிறைய பூக்களும் இளம் துளிர்களும் வந்துக்கிட்டு இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் கேட்டுக்கு வெளியே இருக்கிற நந்தியாவட்டை பூக்களில் கொஞ்சம் பூக்களை பறித்து எடுத்துக்கிட்டேன். இதில் எக்கச்சக்கமான பூக்கள் வரும். ஆனால் காலையிலேயே பூஜைக்காக பறித்து கொண்டு போயிடுவாங்க. மீதம் இருந்த கொஞ்சம் பூக்களை நான் பறித்து எடுத்துக்கிட்டு வந்தேன். இந்த செம்பருத்தி செடியில் நேற்று ஒரு பூ பூத்து வாடி போயிடுச்சுங்க. இன்றைக்கி ஒரு பூ இருந்துச்சு, அதை நம்ம பறித்து எடுத்துக்கலாம். பட்டன் ரோஸ்லேயும் ஒரு பூ பூத்து இருந்துச்சு, இன்னொரு பூ மொட்டாக இருக்கிறதுனால அதை பறிக்கலை. லைட் பிங்க் கலர் நாட்டு ரோஜாவில் ஒரு பூ பூத்து இருந்துச்சு. சிவப்பு கலர் ரோஜாவிலையும் ஒரு பூ இருந்துச்சு, அதையே இப்போ நம்ம பறித்து எடுத்துக்கலாம். பட்டன் ரோஸில் ஒரு பூ குட்டியாக பூத்து இருந்துச்சுங்க. ரோட்டோரமாக இருந்து பிடுங்கிட்டு வந்த சாமந்தி செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மஞ்சள் கலர் சாமந்தியில் ஒரே ஒரு பூ பூத்து இருந்துச்சுங்க, அதையும் நான் இன்றைக்கி பறித்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நாள் கழித்து தட்டு நிறைய பூக்களை இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கேன். மனசுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குங்க. பறித்து கொண்டு வந்த பூக்களை கொஞ்சம் அழகுக்காக டேபிள் மேலேயும் கொஞ்சம் சாமிக்கும் வச்சும் அழகுபடுத்தியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.